வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய பதிவு நம்முடைய புதிய சேனலை பற்றின ஒரு சேனல் ப்ரொமோஷன். இந்த சேனல் ப்ரொமோஷன் எதை பற்றி சொல்லுதுன்னா, புதுசாக நம்ம ஒரு மக்களுக்கு உதவுகிற மாதிரியும் உலகியலுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு சேனல் புதுசாக நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா உயிரடிமை அப்படின்ற ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலில் என்னெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேனலில் நம்ம முக்கியமாக நம்மளுக்கு ஏற்கனவே நம்முடைய சேனலை பற்றி தெரியுவங்களுக்கு தெளிவு குரு அப்படின்றது தான் நம்முடைய முன்னாடியே இருக்கிற சேனலில். அதில் ஒரு 470 வீடியோக்கள் மேலே நம்ம அதில் போட்டிருக்கோம். அதில் முழுக்க என்னன்னு பார்த்திங்கன்னா, ஆன்மீகத்தினை பற்றின உண்மைகள், வாசியோகத்தை பற்றின உண்மைகள், அப்புறம் ஆன்மீகத்தினுடைய உச்சக்கட்ட நிலை, அப்புறம் நம்முடைய அனுபவங்கள், சித்தர்களிடமிருந்து பெற்ற அனுபவங்கள், சித்தர்களை பற்றிய தெளிவுரைகள், அப்புறம் சித்தர்கள் எப்படி நமக்கு சூட்சுமத்தில் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத பற்றிலாம் நம்ம பேசியிருக்கோம். அது முழுக்க ஒரு அவேர்னஸ் வீடியோ மட்டும்தான். அதையும் நம்ம அங்கே தெளிவாக சொல்லியிருக்கோம். இப்போ அதை வச்சு இன்று உலகியலுக்கு நம்ம எப்படி உதவ முடியும், உலகியலுக்கு ஏதாவது ஒரு வகையில் அதை உதவுறதுக்கு வழி இருக்கா அப்படின்றதுக்காக தான் இப்போ பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பதிவில் என்ன பேசுகிறோம் அப்படின்னா, முதல் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பிறப்பு இறப்பு, அது ஒரு மனிதனுடைய பிறப்பு இறப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனிதனுடைய பிறப்பு இறப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட ரெக்கார்டிங், சரியா? ஒரு குறிப்பிட்ட ரெக்கார்டிங் மூலியமாக தான் செய்யப்பட்டு இந்த குழந்தை இந்த உலகத்திற்கு வரும்பொழுதே அதனுடைய ப்ரீ டிசைன்டு டெஸ்டினி, அதாவது என்னென்னா, அது என்ன வாழப்போகுது, யாரை பார்க்க போகுது, எப்படி இருக்க போகுது, என்னென்ன இன்ப துன்பங்களை அனுபவிக்க போகுது அப்படின்றத பற்றி முழு பதிவுகளும் அந்த பிறப்பில் அதை டிசைன் பண்ணி மட்டும்தான் இங்கே பிறக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் சொல்லியிருக்கிறது எல்லாமே நம்முடைய ப்ரீவியஸ் கர்மாவை வச்சு தான் இங்கே இந்த பிறப்பு வந்திருக்கு. அப்புறம் இதற்கான நம்ம நிறைய பரிகாரங்கள்லாம் நம்ம செய்தோம்னா சரியாயிடும். இது இந்த வாழ்க்கை இந்த ஒரு கட்டங்களுக்கு நடுவே அமைக்கப்பட்டிருக்குது அப்படின்றதே ஒரு விதமான ஒரு கலை. ஆனால் உண்மை என்னன்னு சொல்ல போனான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சமே ஒரு சென்ட்ரல் சர்வர் மூலமாக தான் இயங்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும், சரியா? அந்த சென்ட்ரல் சர்வர் அப்படின்றது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலக இயக்கம் ஒரு நொடியும், பிரபஞ்ச இயக்கம் ஒரு நொடியும் எப்படி இயங்க வேண்டும் அப்படின்றத அந்த ரெக்கார்ட்ஸில் இருக்கும். அந்த சர்வரில் ஏற்கனவே அதில் ஃபீட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அந்த சர்வர் அப்படின்றது எப்படி டிசைன் பண்ணியிருக்குன்னா, இப்போ இனி வரும் காலம் எப்படி இருக்க போகுது அப்படி அதையும் அதில் ஃபீட் பண்ணி வச்சுருக்குறாங்க. பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, சரியா? அது இனி ஃப்யூச்சரில் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. இப்போ பாபா வெங்காலாம் பார்த்திங்கன்னா ஒரு 500 வருடங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸை அதில் சொல்லி வச்சுருக்குறாங்க. அப்படின்னா அதெல்லாம் என்ன அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ பாபா வெங்கா என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு சொன்னாங்களே ஒழிய
இதுலேருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளுங்கள், இப்படி வந்து வழி இருக்குது அப்படின்னு சொல்லலைன்றது புரிஞ்சுக்கங்க. நிறைய ப்ரொடிக்ஷன்ஸ் எல்லாமே அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த சென்ட்ரல் சர்வர்ன்றது வந்து ஒரு ரீட் ஒன்லி ஃபைல். ரீட் ஒன்லி ஃபைல்னால் அதை வந்து ரீரைட் பண்ண முடியாதுன்றதை புரிஞ்சுக்கங்க. அதனால் உங்கள் விதியை மாற்ற முடியாது என்பதை புரிஞ்சுக்குங்க. ஆனால் விதியை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். ஆனால் அது யாரால் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் இந்த சென்ட்ரல் சர்வரில் ஃபீட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவர் உங்கள் மேலே இறக்கப்பட்டு அதை மாற்றணும்னு நினச்சாருன்னா அதை மாற்றி கொடுக்க முடியும். அது மட்டும்தான் நடக்குமே ஒழிய நம்மை போன்ற மனிதர்களால் சரியா இதெல்லாம் மாற்றிட முடியும், நம்முடைய வாழ்க்கை நம் கையில் இருக்கிறது, நாம் உழைத்தா பலன் பெறலாம், எல்லாமே என் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது அந்த மாதிரி சொல்கிறவங்களுடைய பதிவில் அப்படி ஏற்றப்பட்டிருக்கிறதுனால அவங்க அப்படி சொல்லிகிட்ருக்காங்கன்றதை புரிஞ்சுங்க. இப்போ இந்த சென்ட்ரல் சர்வரில் எப்படி ரெக்கார்ட் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்க்குறதுல 2 விஷயம் இருக்குது. இன்றைக்கு உலகியலில் எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் உண்மையில் அங்கே எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இன்றைக்கு உலகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு செயல் செய்வதும் அங்கே பதிவாகிறது. நீங்கள் நல்ல செயல் செய்தீங்கன்னா அது நல்ல கர்மாவாக பதிவாகிறது, கெட்ட செயல் செய்தீங்கன்னா அதுக்கு கெட்டதாக பதிவாகிறது. இதெல்லாம் தான் உங்களுடைய அடுத்த பிறவிக்கு அது எடுத்து செல்லப்படுகிறது அப்படியெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையில் அது மாதிரி இல்லைன்றதான் நீங்கள் புரிஞ்சுங்க. இது எப்படின்னா, நீங்கள் செய்கிறத பதிவு பண்ணுற ரெக்கார்டு இல்லை, அது ஏற்கனவே அந்த பதிவு செய்யப்பட்ட ரெக்கார்டு மூலயமா தான் நீங்கள் இயங்குறீங்கன்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னாரோடு சேர வேண்டும், இன்னாரோடு பேச வேண்டும், இன்னாரோடு பகை கொள்ள வேண்டும், இந்த மாதிரி குற்ற செயல்களை இன்னார் செய்ய வேண்டும், இந்த மாதிரி வசதிகளை இன்னார் மூலியமாக கிடைக்க வேண்டும் அப்படின்றது எல்லாமே அந்த சென்ட்ரல் சர்வரில் இருக்கும். ஸோ அந்த சென்ட்ரல் சர்வரை வந்து நம்ம போய் அதனுடைய பாஸ்கோடு போட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்திங்கன்னா அங்கே வந்து அந்த ரீடிங்ஸை நம்ம படிச்சுக்கலாம். அந்த சென்ட்ரல் சர்வரில் என்னென்ன இருக்குது அப்படின்றத படிக்கலாம். இதெல்லாம் வந்து யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாமே நம்முடைய சித்தர்களுக்கு கைவந்த கிளையாக இருக்கிறது. சரியா? ஸோ நீங்கள் இந்த சித்தர்களுடைய தொடர்பில் இருந்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்லுவாங்க. இதனுடைய ஆழம் வேறு இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ரெக்கார்டு வந்து பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் இருக்கிறது என்பது முதல்ல மறந்துடுங்க. நீங்கள் வந்து ஒரு பாவப்பட்ட ஜென்மம், இந்த உலகிலேயே நசுக்கப்பட்ட ஜென்மம், வாழவே தகுதி இல்லாத ஜென்மம் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதில் வந்து நீங்கள் அதாவது இந்த பிரபஞ்சத்தினுடைய அனைத்து பொருட்களும் ஒரு பிரபஞ்சத்தின் அதிகாரியாக ஒரு கிரியேட்டராக இருப்பவரிடம் இருந்து தான் வந்திருக்கு. அவர் அந்த மூலப்பொருளை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரே பொருள் மூலியமாக தான் செய்திருக்கிறார். இப்போ நீங்கள் தங்க கடையை எடுத்துக்கோங்களேன். தங்க கடையில் எப்படி இருக்குது? தங்கத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் மட்டும்தான் அங்கே இருக்குது. ஆனால் வடிவங்கள் வெவ்வேறுவாக இருக்கிறது, அது வெயிட்டும் வெவ்வேறுவாக இருக்கிறது. அதில் நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மொத்தமாக உருக்கி போட்டிங்கன்னா வெறும் தங்கமாக மாறிடும். சரியா? அது மாதிரி தான் வந்து இங்கே உருவாக்கப்பட்டிருக்குது. ஒரு தங்க டிசைனும் ஒரு மனுஷனாக வச்சுக்கோங்களேன், ஒரு ஜீவராசின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஜீவராசியெல்லாம் பாவப்பட்ட ஜென்மங்கள் கிடையாது. அது வந்து இந்த உலகத்தில் ஒரு சினிமா மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த சினிமாவில் நடிக்கிறதுக்காக இந்த சினிமாவில் நடிக்கிறதுக்காக வந்த விஷயங்கள் அது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ இதில் நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் நம்மளை மாதிரி இருக்கிற எல்லா ஜீவர்களும் அது நம்ம எதில் செய்யப்பட்டிருக்கோமோ அதிலே தான் அதுவும் செய்யப்பட்டிருக்குது. நம்ம தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கோம், அதே மாதிரி நாம் பார்க்குற எல்லா ஜீவராசிகளும்
வந்து அதே தங்கத்தால் செய்யப்பட்டிருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கும் போது, அது வந்து எல்லாம் ஒரே கட்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது, நம்ம வந்து நம்மையும் அறியாமல் அவர்கள் மீது அபரீத அன்பு ஏற்படும். சரியா? அந்த அபரீத அன்பை காட்டுவதற்கு தான் நம்முடைய இந்த உலகியல் செயலாக இருக்கிறது. சரியா? இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ நம்ம இந்த சேனலில் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு நபர் அவர் இங்கே தான் இருக்கணும், எதிரில் இருக்கணும், அப்படியெல்லாம் இங்கே அவசியமே கிடையாது. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் மூலமா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணால் கூட போதும். அந்த காண்டாக்ட் பண்ண உடனே உங்களுடைய கேள்விகளை நீங்கள் வந்து அங்கே சொன்ன உடனே அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தலையாட்டி சித்தர் குருநாதர் இருக்கார் இல்லையா, அவரை வந்து நம்ம ப்ரே பண்ணி, ஐயா இந்த மாதிரி இவங்க கேட்குறாங்க, இவருடைய சென்ட்ரல் சர்வரை ஓப்பன் பண்ணி இவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னும் பொழுது, அவர் வந்து உங்களுக்கு இனி நடக்க போகும் விஷயங்களை பற்றிய அந்த தெளிவை வந்து உங்களுக்கு இறக்கி விடுவார். அப்போ அந்த தெளிவை நம்ம சொல்லும் பொழுது அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 100% வந்து அதுக்கு உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குது. அது எப்போனா நீங்கள் வந்து ஒரு நேர்மையான முறையில் நேர்மையான விண்ணப்பங்களை வைக்கும் பொழுது அது வந்து அதனுடைய பியூரிட்டிக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதில் வந்து நம்முடைய ரோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. எல்லாமே என்னென்னா அங்கேருந்து வரக்கூடிய பதிவுகளினுடைய மெசேஜஸ் தான். சரியா? உங்களுடைய சிடியில் என்ன ரெக்கார்ட் பண்ணி உங்களுடைய லைஃப் ஸ்பேனில் ஃப்ரம் தி பர்த் டு டெத்து என்ன ரெக்கார்ட் பண்ணி வந்திருக்கோ அது மட்டும்தான் அதில் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து இனி வரும் காலம் பற்றிய அந்த விஷயங்களை வந்து அதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை வந்து நல்லா புரிஞ்சுங்க, அதில் என்ன வருதோ அவ்வளோதான். அதை மாற்றவோ அதை மாடிஃபை பண்ணவோ முடியாது என்பதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கின்ற தெளிவாகிய குருவை வணங்கி உங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து மாற்றி கொடுங்கள் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை செய்தால் மட்டுமே அந்த விஷயமானது மாறும். சரியா? இப்போ நீங்கள் இதை எப்படி வந்து பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன் ஏற்கனவே. அந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9444969733 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து உங்களுடைய ரெக்வஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட் அண்ட் டைம் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். அப்போ நீங்கள் அந்த டைமில் நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா அப்போ உங்களுடைய கேள்விகளுக்கு அந்த சுப்ரீம்னு சொல்லக்கூடிய தெளிவுன்னு சொல்லக்கூடிய தலையாட்டி சித்தர்னு சொல்லக்கூடிய உண்மை குருன்னு சொல்லக்கூடிய உங்கள் உயிர் என்று சொல்லக்கூடிய அது நீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்திலிருந்து உங்களுக்கான அந்த மெசேஜ் வந்து சேரும். சரிங்களா? ஸோ இதை பயன்படுத்திக்கணும்னு நினச்சிக்கிறவங்க பயன்படுத்திக்கலாம். ஆனால் தயவுசெய்து இதில் வந்து புரிஞ்சுக்குங்க, இந்த பதிவுகள் என்ன இருக்கிறது அதுதான் உங்களுக்கு வரும். அந்த பதிவுகளை மாற்ற முடியாது, அதை எந்த விதத்திலையும் மாடிஃபை பண்ண முடியாது. அதற்கான பரிகாரங்கள் அப்படி இப்படின்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் இதை வச்சுக்கிட்டு உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது மன வலிமையோடு அதை எதிர்கொள்ள தயாராகிறது மட்டும்தான் இதில் வந்து இருக்கக்கூடிய அடிப்படை உண்மை. ஸோ நம்ம என்னமோ வந்து ஒரு மிராக்கிளை பண்ணிட்டாரு, இவர் சொன்னபடி அப்படி நடந்துச்சு, அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் சொல்கிறவங்களெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதாவது என்னென்னா, உங்களுக்குள்ள நீங்கள் போட்டிருக்கிற சட்டை பச்சையா இல்லை சிவப்பான்னு சொல்கிறதுல என்னங்க இருக்குது? நீங்கள் தானுங்க அந்த சட்டையை போட்டுட்ருக்கீங்க. அதை நான் பார்த்து சொல்கிறேன், அவ்வளோதான். சரியா? அதனால் சட்டை போட்டிருக்கிறது நீங்கள், அது உங்களுக்கு சொந்தமானது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சிடி உங்களுக்கு சொந்தமான சிடி,
உங்கள் வாழ்க்கைக்கு சொந்தமான சிடி. அதில் என்ன எழுதியிருக்குதோ சொல்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி அதில் எந்த ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறதுன்னா அது அப்படியே பெருசாக வந்து அதை கொண்டாட வேண்டிய அவசியம்லாம் எதுவுமே இல்லை, சரியா? அதே மாதிரி வந்து எல்லாமே நடந்துரும்னு சில பேர்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். நீங்கள் போனீங்கனால உடனே அவங்க வந்து இதை பண்ணி தருவேன், அதுக்கப்புறம் அதை பண்ணி தருவேன், இதை பண்ணி தருவேன்னு சொல்கிறவங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் வந்து ஒரு சாத்தியமற்ற செயல் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரியா? உங்களுக்கு இந்த விஷயம் உங்கள் சிடியில் ரெக்கார்டாகி நடக்கணும்னு இருந்தால் மட்டுமே அது நடக்கும். அப்போ அது நடக்கலை அப்படின்னா இருக்காது, புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய பாதையை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதானே ஒழிய வந்து மற்ற விஷயங்கள் அதில் கிடையாது. அதை நீங்கள் மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய தன்மை உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. நீங்கள் எங்கே போய் நின்னாலும் அதை என்ன சொல்கிறது, அது மாற்ற முடியாது, சரியா? அதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து நம்முடைய இந்த ப்ரெடிக்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு தேவை இருந்தால் அந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் அவர் சேனல், சரியா? இது வந்து ஒன்லி ஃபார் ப்ரெடிக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த வீடியோவில் போடுறோம். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் போடுறோம். ரொம்ப வீடியோவை பெருசாக்க வேண்டாம். நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வாட்ஸ்அப்பில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9444969733. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? நன்றி.